विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஸ்ரீகுருभ्यो நமः. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசः யஜ்ஞாய ஆச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு சாமி? அதாவது ஆத்ம ஞானம் வந்த ஞானிய பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கர்மண்ய கர்ம யஸ்பஷ்யேத் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆத்ம ஞானிய பத்தி சொல்றார். அந்த ஆத்ம ஞானியானவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதையும் சொல்றார். ஆனா அவன் என்ன செஞ்சாலும் அவன் செய்யக்கூடிய அந்த கிரியையானது கர்மாவானது அவனை ஒட்டாது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, சில பேர் இப்படி கூட இருப்பா. அதாவது இவ நிஷ்காம கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா. அதனால அவளுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டிருக்கும். சித்த சுத்தி அவ வேதாந்த சிரவணம் பண்ணி அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை அபரோக்ஷமாக பார்க்க முடியும். அதாவது அவளுக்கு ஆத்ம சாட்சா்காரமே வந்திருக்கும். ஆத்ம சாட்சா்காரம் வந்த பிறகும் கூட அவ பழையபடிக்கு கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு இருப்பான். அதாவது இனிமேல் அந்த கர்மானுஷ்டானத்தினால இவளுக்கு ஆக வேண்டிய பிரயோஜனம் எதுவும் இல்லை. சித்த சுத்திக்காக பண்ணினேன்னு சொன்னா அந்த சித்த சுத்தி வந்தாச்சு, அதோடைய பலமும் வந்தாச்சு. இனிமே எதுக்கா பண்ணணும்? ஆனாலும் பழையபடிக்கு அந்த யசோக்தமா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கர்மானுஷ்டானமானது அவளை தொடவே தொடாது. இவ அனுஷ்டானம் பண்றது இவாளை பார்த்து 4 பேர் கத்துக்கிட்டோமே அப்படிங்கிற லோக சங்கிரகத்துக்கு தான் உபயோகப்படுமே தவிர அவளுக்கும் அந்த கர்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிருத்வா அப்படி சார் நன்னிபத்தியத்தேன்னு சொல்லிட்டு வந்தோம். அது எப்படிங்கிறது அதைத்தான் இந்த 23வது ஸ்லோகத்திலும் மறுபடியும் சொல்றார். கத சங்கஸ்ய முக்தஸ்ய 2 பதம் போட்டிருக்க. அவன் பண்ற கர்மாவன் கர்மாவே ஆகாது, அதை கணக்குல சேர்க்க முடியாது அப்படிங்கிறத தெளிவா எடுத்து சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. கத சங்கஸ்ய அப்படின்னா எதிலையும் ஆசங்கம் இல்லாதவன், எதிலையுமே ஒரு ஆசை இல்லை. அதாவது கர்மாவை அனுஷ்டானம் பண்றது நான் அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு கர்த்திருப்பாபிமானமும் இல்லை. இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டால எனக்கு இப்பேற்பட்ட பலம் சேரணும் அப்படிங்கிற பலத்துல உள்ள ஆசையும் இல்லை. அப்படியான அனுஷ்டானம் நடக்கிறது. அப்ப என்னாச்சு? இந்த அனுஷ்டானம் பண்றவன் கத சங்கஹா, எதிலையுமே ஆசக்தி இல்லாதவன். முக்தஸ்யனுட நம்ம அத்வைத சித்தாந்தத்திலே ஆத்ம சாட்சா்காரம் வந்தா அவன் முக்தந்தான்.
இந்த சரீரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகணும் வரணும், அங்க போனாதான் முக்திங்கிறது இல்லை. ஜீவன் உயிரோடு இருக்கிறச்சே முக்தன். அதனாலதான் ஜீவன் முக்தகா அப்படின்னு சொல்லுவோம். முக்தன்னா விடுபட்டவன் தானே அர்த்தம். பந்தனத்திலேருந்து விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம் முக்தகாங்கிறதுக்கு. இப்ப எந்த பந்தத்திலேருந்து விடுபட்டுட்டான்? எல்லா பந்தத்திலேருந்து விடுபட்டாச்சு. கர்ம பந்தத்திலேருந்து முக்கியமா விடுபட்டாச்சு. எந்த கர்ம பந்தமானது இவனுக்கு மறுபடியும் ஒரு ஜென்மாவை ஏற்படுத்தி கொடுக்குமோ அந்த கர்ம பந்தம் இவனுக்கு இல்லை. அதுல இருந்து இவன் வெளியில வந்தாச்சு. அப்பேற்பட்ட முக்தஸ்ய ஞானாவஸ்திக சேதசா, இவனுடைய சேதஸ் மனசானது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா கர்மாவிலையோ கர்மபலத்திலேயோ லோகத்திலேயோ இல்ல, ஞானத்துல இருக்கான். ஞானி ஏவ அவஸ்திதம் சேதா எஸ்ய அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்க. அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்ததே, அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதுதான் ஞானம். அந்த ஞானத்திலேயே அவனுடைய சித்தமானது இருந்துருக்கு அப்படின்னா அவனுக்கு ஆத்மா ஞானத்தை விட்டு வேற எதுவும் வரமாட்டேங்கிறது. இதே பழக்க தோஷத்துல ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தானோ அந்த விவகாரங்கள்லாம் இப்போ அந்த நடந்துட்டு இருக்கு சரீரத்துல. ஆனா இவனுடைய மனசு என்னமோ அந்த ஆத்மாவையே தான் நினைச்சுட்டு இருக்கு. அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் அவனை ஞானாவஸ்தித சேதசா அப்படின்னு சொல்ல. அப்பேற்பட்டவன் யஜ்ஞாய ஆச்சரதா கர்மா, யஜ்ஞாய கர்ம ஆச்சரதா. இவன் கர்மானுஷ்டானம் பண்றானே எதுக்காக பண்றான்னா யஜ்ஞாய அப்படின்னு. இந்த இடத்துல பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னா யஜ்ஞாய அப்படிங்கிறதுக்கு அந்த கர்மா செய்யணுமேங்கிறதுக்காக செய்யறீங்க, யஜ்ஞத்துக்காக. இதுக்கு முன்னாடி யஜ்ஞார்த்தா கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனா அப்படின்னு சொன்ன. அங்க அந்த இடத்துல யஜ்ஞானா யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு எடுத்துங்க. அதாவது ஈஸ்வரார்ப்பண புத்தியா, அவனுக்காக செய்யறேன் அப்படிங்கிற புத்தியோடு செய்யக்கூடிய கர்மாவே ஒட்டாது, இவனு பந்தத்தை கொடுக்காது. ஆனா அது எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா ஞானத்தை கொடுக்கும், சித்த சித்தியை கொடுத்து இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும். இப்போ என்னாச்சு, இவனே முக்தன் ஆயிட்டான்ங்கிறதுனாலே இனிமேல் இவனுக்கு அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. அதனால இந்த இடத்துல பாஷ்யக்காரால் என்ன பண்ணாருன்னா யஜ்ஞாய அப்படின்னு சொன்னா இவன் பண்ணக்கூடிய பிரயத்தனம் அந்த யஜ்ஞம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. யஜ்ஞாய ஆச்சரதா கர்மா, யஜ்ஞம்னா அதே கர்மா, அந்த கர்மாவை ரசாயனம் பண்றான். எதுக்காகன்னு கேட்டா ஈஸ்வரர் அர்ப்பண புத்தியாவா, ஈஸ்வரா அதனால சித்த சுத்தி வரத்துக்காவா? இல்லவே இல்லை. ஒரு பலத்திலையும் இவனுக்கு ஆசை இல்லை. ஆனா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்கிறவனுடைய இந்த கர்மாவானது சமக்ரம் பிரவிலீயதே, சமக்ரம் பூர்ணமா லயத்தை ஆயிடுமா, லயத்தை அடைஞ்சிடும் பூர்ணமா, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா மற்றவாள்லாம் செய்யக்கூடிய கர்மா கூட உடனே லயம் ஆயிடும். கர்மா பண்ணிட்டு இருக்கிற வரையில தான், அடுத்த க்ஷணம் காணாம போயிடும், உடனே லயிச்சு போயிடும். ஆனால் அதனுடைய பலம் வரும். எத்தனை நாள் ஆனாலும் அந்த கர்மாவுடைய பலம் இருக்கே, அந்த பலம் வந்துடும். இவன் பண்ணினத்துக்கு அடையாளமாக பலம் நிச்சயமா அவன் சேரும். அப்போ என்னாச்சு, அதனுடைய அக்ரம் இருக்கு. இங்கே என்ன ஆகுது, இந்த ஞானி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இந்த கர்மா இருக்கே, இது அக்ரத்தோடு அழிஞ்சு போயிடுறது. கர்மா மாத்திரம் அழிஞ்சு போறதுங்கிறது இல்லே, அதுல இருந்து நம்ம பலம் கூட எதுவும் வரப்போறது இல்லை. அப்படிங்கிறதுனாலே பூர்ணமா இல்ல, அது அழிஞ்சு மறைஞ்சு போறது. பிரவிலீயத்தை மற்றவர்களுக்கும் ஞானிகளுக்கும் இது என்ன வித்தியாசம்னா, கர்மாவுடைய ஸ்வரூபம் மறைஞ்சு போறது. மற்றவர்கள் பண்ணும்போது பண்ணி முடிச்சாச்சுன்னா போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா அதனுடைய அக்ரமாக மேல வரக்கூடிய பலம்ங்கிறது அது அழியறது இல்லை. அது எப்பவும் அது வந்தே தீரும். ஆனா ஞானி செய்யக்கூடிய அந்த கர்மாவுக்கு எப்படி கர்மா காணாம போகிறதோ அதே மாதிரி அதனுடைய பலமும் மறைஞ்சு போகும், பலம் வராது அப்படின்னு. யஜ்ஞாய ஆச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. ஏன் இந்த மாதிரி இந்த ஞானிக்கு பலம் கூட வராம போகணும்? எல்லாருக்கும் வரா மாதிரி இவனும் தானே பண்ணியிருக்கான்.
கர்மானுஷ்டானம் பண்ணினா அப்ப அதனுடைய பலம் வர வேண்டாமா? எல்லாருக்கும் வருது, இவனுக்கு வராம எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். சாதாரணமே லோகத்திலே நாம செய்யக்கூடிய கர்மாவுடைய பலம் உடனே வரக்கூடிய இதாக கூட பல இடத்துல இருக்கு. இப்ப சாப்பிட்டோம்னா உடனே பசி தீர்ந்து விடும். இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு மறுநாளைக்கு 2 நாள் கழிச்சு பசி தீருங்கிறது இல்லை, உடனே வரும். அப்பேற்பட்ட இடத்துல ஞானி சாப்பிட்டால் ஞானிக்கு பசி தீரும், அஜானி சாப்பிட்டா அஜானிக்கு பசி தீரும். அப்படித்தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஞானியானவன் சாப்பிட்ட உடனே அவனுக்கு இந்த பசி தீரும் பலம் இருக்கே, இந்த பலம் வராது அப்படின்னு சொல்ல முடியுமோ? பண்ணினா வரத்தான் வரும், பலம் வரத்தான் வரும். அப்படி இருக்கிறச்சே இவன் பண்ணக்கூடிய மற்ற கர்மாக்களுடைய பலம் மாத்திரம் ஏன் மறையணும் அப்படின்னு நமக்கு மனசுல சந்தேகம் வரும். அதை நிவர்த்தி பண்றதுக்காக அடுத்த ஸ்லோகம் வருது. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாசுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த ஸ்லோகத்தை ஆனந்தகிரி ஆச்சாரியால் மந்திரம்னு சொல்லியிருக்கார், கீதையில வரக்கூடிய மந்திரம். அதனால்தான் இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை இந்த சாத்த காலத்துல சொல்லுவான், அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். அதனால இந்த ஸ்லோகம் கீதையில வரக்கூடிய ஒரு மந்திரம். பிரம்மார்ப்பணம் பிரம்ம அர்ப்பணம் அப்படின்னு இது 2 பதம். இது ஒரு கர்மானுஷ்டானம் பண்றான்னு வச்சுங்களேன், நம்ம வச்சுருவோம். இப்போ அப்பேற்பட்ட ஞானியை தான் நம்ம இப்ப மனசுல வாங்கிட்டோம். அதாவது ஏற்கனவே பண்ணின கர்மா பழக்க தோஷத்துல ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவனிடத்துல நடந்துட்டு இருக்கு. அவன் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம், அனுஷ்டானம், போக்குவரத்து, அக்னிஹோத்திரம் எல்லாம் பழையபடிக்கு நடந்துட்டு இருக்கு. ஞானம் வந்தாச்சு. இப்ப ஞானம் வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய அவனுடைய கர்மாவை பத்தின ஒரு விவரம் இது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆகுதி கொடுக்கணும் இல்லையோ, ஆகுதி அக்னியில ஆகுதி கொடுப்பான். ஆகுதி கொடுக்கறதுக்கு விசிட்டமான திரவியம் உண்டு. அந்த திரவியத்தை ஒரு சாதனம், கரண்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதனத்தை ஜுஹாதிகளை உபயோகப்படுத்தி அதுல வச்சு அக்னியில போடணும் இல்லையா? அப்போ எந்த பாத்திரத்துல வச்சு, பாத்திரம்னு சொன்னா அந்த ஜுஹு, சுருவம், இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்கே, காஷ்ட பாத்திரம், அந்த பாத்திரங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு பேரு. அர்ப்பணம்னா அர்ப்பியத்தே அனேநேசி அர்ப்பணம். எதை வச்சு அந்த திரவியத்தை தேவதைக்கு அர்ப்பணம் பண்ணுவானோ அந்த சாதனம் இங்க அர்ப்பண சப்தத்தினால சொல்லப்படும். இந்த அர்ப்பணம் நடக்கிறதே, அப்ப அந்த அர்ப்பணத்தை அவன் என்ன மாதிரி பாக்குறான்? அந்த பிரம்மஜானியானவன் அந்த ஜுகுவை என்னவா பாக்குறான் அப்படின்னு கேட்டா பிரம்மா அப்படின்னு பாக்குறான். அங்க நடக்கிறது ரித்திக்கு அந்த ஜுகுவை வச்சு, ஜுகுல திரவியத்தை வச்சு அப்படி அக்னியில ஆகுத்தி கொடுக்குறான். இவன் அந்த ஜுகுவை பார்த்தா அவனுக்கு பிரம்மமா தெரியுது, அந்த ஆகுத்தி கொடுக்கக்கூடிய திரவியத்தை பார்த்தா அது பிரம்மமா தெரியுது, இவன் பண்ற ஹோம கிரியை பார்த்தா பிரம்மமா தெரியுது, எல்லாமே பிரம்மமா தெரியுது பிரம்மஜானிக்கு. இதை தவிர ஒண்ணும் தெரியல. இப்படி இருந்தான்னா இவனுக்கு எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம்னு பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு பிரம்மம் தானே பலமா வரும், வேற என்ன பலம் வரும்? ஆகையாலே இவன் பண்ணக்கூடிய கர்மா இவனுக்கு பிரம்மமாக தெரியறதுனாலே இதுல இருந்து வரக்கூடிய பலம்ங்கிறது இவன் ஏற்கனவே அடைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மன் தான், புதுசா ஒண்ணு வரைச்சது இல்லையே. சமக்கிரம் பிரவிலியத்தைங்கிறது இதுதான் காரணம். பிரம்ம அர்ப்பணம். அதே மாதிரி பிரம்ம ஹவிஹி. ஹவிஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, எதை ஆகுதியா போடுறானோ அந்த திரவியத்தை ஹவிஸ் சொல்றது. அந்த ஹவிஸை பார்க்கும்போது இவனுக்கு அது பிரம்மமா தெரியும், பிரம்மஜானிக்கு அது பிரம்மன் தான். அதே மாதிரி பிரம்மாக்னௌ, எந்த அக்னியில அந்த ஹவிஸ போடுறானோ ஆகுதியாக, அந்த அக்னி பிரம்மமா தெரியுது. அப்ப என்னாச்சு, ஒரு பிரம்மங்கிற ஜுகு கரண்டியாலே பிரம்மங்கிற ஒரு ஹவிஸை எடுத்து பிரம்மங்கிற அக்னியில அவன் ஹோமம் பண்றான். அந்த ஹோமமும் பிரம்மமா தான் இருக்கு, எல்லாமே பிரம்மமா தெரியுது. பண்றவன் யாரு? அவனும் பிரம்மன் தான். ஒரு பிரம்மம், ஒரு பிரம்மத்தினாலே இப்படிலாம் சொல்லக்கூடாது.
அவன் எதை லோகத்துல நடக்கிறது எதுவோ அதெல்லாம் பிரம்மமா தெரியுது அவன் அப்படிங்கிறது வச்சுக்கணும். ஆக எல்லாமே பிரம்மமா தெரிஞ்சதுன்னா பிரம்மைவத்தேன கந்தவியம். இப்போ நம்ம இது சரளமாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆசாமிக்கு இந்த அனுஷ்டானம் நடக்கிறதுல ஒவ்வொன்றும் பிரம்மமா தெரியுதுன்னு சொன்னா இந்த அனுஷ்டானத்தினால வரக்கூடிய பலம் மாத்திரம் பிரம்மமா தெரியாதா? அதுவும் பிரம்மமா தானே தெரியும். இந்த அனுஷ்டானம் பண்ணினா என்ன பலம் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பலம் வந்தாலும் அது பிரம்மம்னு. ஆக அப்படி இருக்கும்போது இவனுக்கு பலம்னு ஒண்ணும் வரத்துக்கு இல்லை. எல்லாம் பிரம்மந்தான். அந்த பிரம்மம் இவனுக்கு ஏற்கனவே வந்தாச்சு. ஆகையாலே இனிமே வராது, புதுசா வராது. பிரம்மைவத்தேன கந்தவியம். இப்படி ஒரு ஞானியாக இருந்துட்டு அனுஷ்டானம் பண்றவனா இருந்தானே, ஆனால் அப்போ இவனுக்கு வரக்கூடிய பலம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, பிரம்மம் தான் வரும். இவனுக்கு பேர் ஒண்ணு கொடுத்தாரு, பிரம்ம கர்ம சமாதினா அப்படி. இவன் பிரம்ம கர்ம சமாதி, அதாவது எந்த கர்மா பண்ணாலும் இவனுக்கு பிரம்மமா இருக்கு. அதனால எல்லா கர்மாவும் பிரம்மமா இருக்கு. அதனால பிரம்மைவ கர்மா, பிரம்ம கர்மா என்ன பண்ணாலும் பிரம்மமா இருக்கு. அந்த பிரம்மாத்மகமான கர்மத்திலேயே கர்மாவிலேயே இவனுடைய மனசை ஈடுபட்டு இருக்கிறதுனாலே இவனுக்கு புதுசா வேற ஒரு பலமும் வரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு. இப்ப நம்ம எதை வச்சுட்டு ஸ்லோகத்தை யோஜனம் பண்ணினோம் அப்படின்னு கேட்டா, இவன் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுட்டு பேசி. ஆனா எல்லா பிரம்மஜானியும் எப்படியே பண்ணிட்டு இருப்பான்னு ஒன்னும் அவசியம் இல்லை இல்லையா? சாட்சா்காரம் இனிமேல் கர்மானுஷ்டானத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு வந்தாச்சு, இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லி அந்த கர்மாவை தியாகம் பண்ணி சன்னியாசியாக இருக்கிற பிரம்மவித்துகள்லாம் கூட உண்டு. அப்ப அவளை வச்சு இதே ஸ்லோகத்தை சொல்லணுமானால் அப்பவும் சொல்லணும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த அவளுக்கு அந்த பிரம்ம ஜானம் இருக்கே, அந்த ஞானத்தை ஸ்தோத்திரம் செய்வதற்கு இந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்திடும். சில பேர் இப்படி நினைக்கலாம், இவன் என்ன பிரம்மஜானி, ஆனா ஒரு கர்மா இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? கர்மாவே பண்றது இல்லைன்னு அது ஒரு குறைய மாதிரி நினைக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, இல்லே அவனும் கர்மா பண்ணிட்டு இருக்கான், அவனும் உங்களை போல அக்னிஹோத்திரம் பண்றான், தரிசை பூர்ணமாக்கம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி வியாக்கியானம் பண்ணோம்னா, யுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னு முன்னாடி சொன்னார் ஸ்லோகத்துல. இந்த கர்மண்ய கர்ம பஷ்ய சொல்றதே அந்த ஞானி இருக்கானே, அவன் எல்லா கர்மாவையும் பண்ணக்கூடியவன், பண்ணினவன், பாக்கி இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு. அப்படின்னா இவருடைய பிரம்மஜானம் இருக்கே, அந்த பிரம்மஜானமே இவன் பண்ணின எல்லா கர்மாவாகவும் இருக்கு. அது எப்படி இந்த மாதிரி சொல்றது உண்டு. ஒரு பிரம்மஜானி அவன் செய்யக்கூடிய தினசரி செய்யக்கூடிய வேலையே, அந்த ஒவ்வொரு வேலையையும் ஒரு யாகமாக, யாகத்தில் வரக்கூடிய ஒரு பாகமாக, அம்சமாக சொல்லி பிரசம்சை பண்றதும் உண்டு. அந்த மாதிரி தைத்திரிய உபனிஷத்திலே, நாராயண உபனிஷத்துல இருக்கு. தற்செய்வம் விதிசோ யஜ்ஞாத்மா யஜமானஹா ஸ்ரத்தா பத்னி சரீரம் யுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு பெருசா சொல்லி. இது எல்லாமே ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவே தவிர அவன் தியானம் பண்ணி உபாசனம் பண்றதுக்காக இல்லை. ஒரு ஆத்ம ஜானியாக இருக்கான்னு சொன்னா அவன் ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கான். யாகம் பண்ணிட்டு இருக்கான்னா நிஜமா பண்றான்னு நினைச்சுக்க கூடாது. அவனுடைய தியானமே ஒரு யாகமாக இருக்கு. அந்த யாகத்திலே அவன் எந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறானோ அதுதான் எஜமானனாக இருக்கு. அவனுடைய மனசுல ஸ்ரத்தை இருக்கு. அந்த ஸ்ரத்தையானது அந்த எஜமான பத்னியாக இருக்காள். அதுக்கு அதே மாதிரி அவனுடைய சரீரம் இருக்கே, அதுதான் அந்த அக்னியை ஜுவலிக்கிறதுக்கு யுத்தமாக இருக்கு. இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் எதுக்கா சொல்றதுன்னு சொன்னா, இந்த ஞானம்ங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னு அதை ஒசத்தியா சொல்றதுக்காக. அவன் கர்மானுஷ்டானம் பண்றவனுக்காக எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லை, அவன் எல்லா கர்மாவும் அனுஷ்டானம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிங்க இவன் ஒரு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான், அந்த பிரம்மஜானி. அந்த என்ன அனுஷ்டானம் பண்றான், எந்த ஜுகுவால, எந்த ஹவிஸ, எந்த அக்னியில ஹோமம் பண்றான் அப்படின்னு கேட்டா பிரம்மங்கிற ஜுகுவாலே.
இவனுடைய ஞானத்துல அது என்ன தெரியுது? பிரம்மன் தான் தெரியுது. அந்த பிரம்மத்தை வச்சு பிரம்மங்கிற ஹவிஷ பிரம்மங்கிற அக்னியில ஹோம் பண்ணிட்டு இருக்கானாக்கா இவன் ஒன்னும் கர்மானுஷ்டானங்கள்லாம் விட்டுட்டு இல்லை. இது யாரு சொல்றது? யாரு நிஜமாகவே கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு இருக்கானோ அந்த பிரம்மஜானி. அப்ப அந்த பிரம்மஜானிய பத்தி இந்த ஸ்லோகம் சொல்றதுன்னு வச்சுக்கும் போது அவனுடைய ஞானத்தை சக்தியாக பிரசம்சை பண்ணி சொல்வதற்காக இந்த ஸ்லோகம் வந்தது அப்படின்னு வச்சு. ஆக இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஷி அப்படிங்கிற இந்த ஸ்லோகமானது பிரம்மஜானிய பத்தி சொல்றது. பிரம்மஜானி பழைய வாசனையில தான் செஞ்சுட்டு இருந்த கர்மாக்களை அதே மாதிரி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்பவும் இந்த ஸ்லோகம் அவனுக்கு பொருந்தும். இனிமே வாண்டாங் கர்மானுஷ்டானம்னு சொல்லி இதை தியாகம் பண்ணி இருக்கலாம். அப்போதும் அவனுடைய ஞானத்தையே ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இங்கே பாஷ்யக்காரர் தெரிவிச்சார். இதுக்கு மேலே இவனுடைய ஞானமே ஒரு யஜ்யமா இருக்கு, எல்லா யஜ்யமும் அதுவாவே இருக்குன்னு ஒரு சொன்னார் இல்லையா? இதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தணும்னா ஸ்தோத்திரத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். இந்த ஸ்தோத்திரத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தலாமே அப்படின்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்லோகம் வருது. தெய்வமே வாபரே யஜ்ஞம் யோகின பரியுபாசதே பிரம்மார்த்தனம் அபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபசுஹ்வதி ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே சஞ்சமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயான் அந்நே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி ச அபரே ஆத்மசம்யமயோகாக்னோ ஜுஹ்வதி ஞானதீபிதே. எல்லாருமே அதாவது சாஸ்திரியமான கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு சாஸ்திரம் சொன்ன வழியில இருந்துட்டு இருக்கான்னு சொன்னா எல்லாருமே ஏதோ ஒரு யஜ்யத்தை பண்ணிட்டே தான் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யஜ்யங்கள் பண்ணுவாங்க. அந்த யஜ்யங்கள் சிலது திரவிய யஜ்யம், தப்போ யஜ்யம், யோக யஜ்யம், சுவாத்தியாய யஜ்யம், தியான யஜ்யம். கீதையை படிக்கிறதுக்கு தியான யஜ்யம் பேரு கொடுத்திருக்காரு கட்சியில. அப்படியாக பலவிதமான யஜ்யங்கள் இருக்கு. அப்போ யாரு எந்தெந்த விதமான யஜ்யங்கள் அனுஷ்டானம் பண்றா அப்படிங்கறத ஒரு 5-6 ஸ்லோகத்துல சொல்லி கடைசியில இந்த எல்லா யஜ்யமும் ஞானத்துக்குள்ள வந்துடும் அப்படிங்கறத இங்க சொல்லி ஞானத்தை அதுக்காக இதெல்லாம் இங்க சொல்றாரு. இந்த ஞானத்தை யஜ்யம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இன்னும் இந்த யஜ்யங்கள்லாம் எப்படி யஜ்யம்னு சொல்லலாமோ அதை மாதிரி இதையும் யஜ்யம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்காக பல யஜ்யங்களை இங்க சொல்றார். எவ்வளவு முடிஞ்சதோ இப்ப சொல்றேன், பாக்கி அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். தெய்வமேவ அபரே யஜ்ஞம் யோகின பரியுபாசதே. வேற சில அபரே யோகினஹா, அதாவது நமக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனுஷ்டாத்தாக்கள் இங்க யோகினஹான்னு எடுத்துக்க வேண்டியது. அவ என்ன பண்றான்னு சொன்னா தெய்வ யஜ்ஞத்தை அனுஷ்டிக்கிறார்கள். தெய்வம் யஜ்ஞம் பரியுபாசதே. பரியுபாசத்தேன்னா அனுஷ்டிக்கிறார்கள். தெய்வ யஜ்ஞம்னா என்ன? தேவதைய குறிச்சு யாகத்தை திரவியத்தை கொடுத்து யாகம் பண்றாங்க. தேவதைக்கு திரவியத்தை கொடுக்கறதுலாம் யாகம் பேரு. இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்றாங்க. இவா பண்ணக்கூடிய இந்த யாகம் என்ன? தெய்வம் யஜ்ஞம். இந்த யாகத்தை கொண்டு தேவதைகளை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்துவார்களோ அந்த யாகம் தெய்வ யாகம். அதான் இந்த தெய்வ யஜ்யத்தை சில பேர் அனுஷ்டிப்பார்கள். இதுதான் நமக்கு பிரசித்தமான யஜ்யம்னு புரிஞ்சுக்க வேண்டியது. பிரம்மாக்னம் அபரே யஜ்யம் யஜ்ஞேனைவ உபஜுஹ்வதி. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா இது ஒரு விசேஷமான யஜ்யம் பாருங்க, வித்தியாசமான யஜ்யம். பிரம்மாக்னம், பிரம்மங்கிற அக்னியில. பிரம்மம்னா என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா அப்படின்லாம் சொல்லி ஆத்மஸ்வரூபம்னு சொல்லி கொடுக்கறதே வேதாந்தம். அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இங்க பிரம்மம். இந்த பிரம்மத்தையே அக்னியாக நினைக்கிறது.
அதாவது கல்பனை பண்ணிப்போம், பிரம்மங்கிற ஒரு அக்னியிலே அப்பாரி வேறு சில பேர் என்ன பண்றான், அதாவது அதுல யஜ்யம் யஜ்யேன உபஜிஹ்வதி, இந்த பிரம்மாக்னியில வேற வேற சில பேர்னா இது யாருன்னா இது கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடியவா இல்ல, வேதாந்தம் படிக்கிறவா, வேதாந்தத்தை அபியாசம் பண்றவா. இவா என்ன பண்றானா, யஜ்யத்தினாலே பிரம்மாக்னியில ஹோமம் பண்றா. ஒன்னும் புரியல. யஜ்யத்தினாலே பிரம்மாக்னியில ஆகுதி கொடுத்து விடுறா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னு சொன்னா அந்த யஜ்யம் யஜ்யேன ரெண்டு பதத்துக்கும் தனித்தனியா நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல திதியாந்த யஜ்ய சப்தம் இருக்கு, அந்த யஜ்ய சப்தத்துக்கு ஆத்மான அர்த்தம் வச்சுக்க வேண்டியது, அதாவது ஜீவாத்மா. நிருப்தத்திலே யஜ்யா அப்படின்னு ஆத்மாவுக்கும் ஒரு பேரு சொல்லியிருக்காங்க. அதனால அதை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணிவிட்டார். இந்த யஜ்யம்ங்கிற இந்த திதியாந்த யஜ்ய சப்தம் ஆத்மாவை சொல்லக்கூடியதாக இருக்கு. அந்த ஆத்மாவை யஜ்யத்தைனா ஆத்மாவை யஜ்யேனங்கிற இடத்துல என்ன சொல்லணும், ஏற்கனவே சொன்னோம். அதாவது நாம ஆத்மான்னு சொல்லும் போது எப்படி நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நாம் கர்த்தா போக்தா, நான் மனுஷன் பிராமணன், நான் இந்த கர்மாலாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரம் எனக்கு விதிச்சிருக்கு. இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரகஸ்தனா இருக்கேன், எனக்கு பையன் குழந்தை கிரகம் போக்குவரத்து எல்லாமே இருக்கு, இப்படி நினைக்கிறோம் இல்லையா. அதாவது உபாதிகளோடு சேர்த்து நான் தெரியக்கூடிய ஆத்மா. இந்த ஆத்மாவை அவ என்ன பண்றானா, பிரம்மாக்னியில ஆகுதி கொடுத்து விடுறான். ஆகுதி கொடுத்தாச்சுன்னா அக்னியில ஆகுதி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஆகுதி என்ன ஆகும், அக்னியாவே மாறிடும். அப்புறம் இந்த போட்ட இதை கொண்டா நெருப்புல இருந்து போட்ட ஆகுதி எடுத்தா எடுக்க முடியாது, உள்ள போயிடும், அது அக்னியா மாறிடும். அப்படித்தானே. இவா என்ன பண்றா, தன்னுடைய உபாதி யுக்தமான இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அத்தியாசத்தினால ஏகப்பட்ட உபாதிகள் பல தர்மங்களோடு கொண்டு செய்யக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஏற்கனவே வேதாந்தம் சொல்லி கொடுத்த அந்த பிரம்மம்ங்கிற ஒரு அக்னி இருக்கே, அந்த அக்னியிலே ஆகுதி கொடுத்து விடுறா. அப்பதான் என்ன ஆயிடுறது, அதோட ஐக்கியமாயிடுறாங்க. அதை புரிஞ்சு விடுறான். வேதாந்தம் படிச்சு இவா அதையே அபியாசம் பண்றதுனாலே தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே, அந்த பிரம்மங்கிற ஆத்மஸ்வரூபம் இருக்கே, சுத்தமான ஆத்மஸ்வரூபம், அதுல ஐக்கியப்படுத்தி விடுறா. இதுதான் அவ பண்ணக்கூடிய ஒரு யஜ்யம். இந்த யஜ்யத்திலே பிரம்மன் தான் அக்னி. இவா ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருந்தா, ஞானம் வரத்துக்கு முன்னாடி இவா நினைச்சிட்டு இருந்தா அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, உபாதியோடு கூடின ஆத்மஸ்வரூபம், அதுதான் ஹவிசு. இந்த ஹவிச பிரம்மாக்னியில போட்டு விடுறான். போட்டு ஒன்னா பண்ணி விடுறான். அத்தியஸ்த சர்வோபாதி தர்மகம் ஆகுதி ரூபம், இதுதான் அந்த திரவியமா. இதை யஜ்யேனைவோபஜுஹ்வதி. அந்த எப்படி போடுறாருன்னு சொன்னா, இங்க வேற இன்னொன்னு கொண்டு போடல. சாதாரணமா அந்த ஆகுதிய போடுறதுக்கு சாதனம் கரண்டி மாதிரி நீட்டமா இருக்கும், ஜுஹு. அதுல ஆகுதி கொடுக்க வேண்டிய திரவியத்தை வச்சு அக்னியில போடுவான். ஆனா இங்க எப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவை அந்த பிரம்மாக்னியில ஆகுதி கொடுக்கும் போது அந்த ஆகுதிக்கு தனியா ஒரு கரண்டி இல்லை, தனியா ஒரு சாதனம் கிடையாது. ஆத்மனைவ உக்த லட்சணேன உபஜிஹ்வதி பிரக்ஷிபந்தி. இந்த பிரம்மவித்து யஜ்யன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அதை வச்சே அப்படியே உள்ள ஆத்மஸ்வரூபம் அவளுக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டா பிரம்மஸ்வரூபமாக ஆயிடுறது அப்படிங்கிறத சொல்றாரு. யஜ்யேனைவோபஜுஹ்வதி பிரம்மாக்னோ அபரே யஜ்யம் யஜ்யேனைவ உபஜுஹ்வதி. அதுக்கு அடுத்தது போவோம். முதல் பூர்வார்த்தத்திலே நிஜமான கர்மாவை அனுஷ்டானம் பண்றவாளுடைய யஜ்யம் சொல்லப்பட்டது. இந்த உத்தரார்த்தத்திலே
வேதாந்த அபியாசம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை பரமாத்மாவாக தெரிந்து கொள்ளாலே அந்த ஞானத்தை யஜ்யம்னு சொல்லப்பட்டது. அடுத்தது பாருங்க, இன்னும் கூட சில சாதுக்கள்லாம் இருக்கா. ஸ்ரோத்ராதீதி இந்திரியாணி அந்நே சம்யமாக்னிஷு யுஹ்வதி. ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி, இது யாரை பத்தி சொல்றதுன்னா, இந்த யோகாபியாசம் அனுஷ்டானம் பண்றாலும் இல்லையோ, அந்த தாரணா தியானா சமாதி அப்படின்னு வரிசை சொல்றாரு. யம நியமாசன பிராண யோகத்துடைய அஷ்டாங்கங்கள்லாம் இது அபியாசம் பண்றவாள் இருக்காரு. அவ ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அவா செய்யக்கூடிய யஜ்யங்கள் என்ன? ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி. நமக்கு காதால சப்தத்தை கேட்கிறோம், கண்ணால ரூபத்தை பார்க்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியங்கள்னால ஒவ்வொரு விஷயத்த பார்க்கணும் இல்லையா? இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் சையமம்னு ஒண்ணு பண்றான். அந்த சையமங்கிற அக்னியில ஆகுதியை கொடுத்து விடுறான். சையமம் செய்வம்னா என்னது? சையமங்கிறது அக்னி என்ன? இந்த இந்திரியங்கள்லாம் யசேஷ்டமாக விஷயத்துல சஞ்சாரம் பண்ணாமல் அடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். இந்திரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே யோகத்தை அபியாசம் பண்ணும். இது இஷ்டத்துக்கு அங்கங்க போறது வருதுலாம் இல்லாமல் அது நமக்கு கட்டுக்கு அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ செய்யக்கூடிய அந்த யோகாபியாசம் இருக்கு. அந்த யோகாபியாசமே இவாளுக்கு என்னவா இருக்கு? யஜ்யமாக இருக்கு. அதுவே யஜ்யம், அவ செய்யக்கூடிய யஜ்யம். அதனாலே ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி அந்நிய சஞ்சமானு, அதாவது அந்த யோக சாஸ்திரத்துல சொன்னபடி சயமத்தை கடைபிடிக்கிறா அப்படின்னு. அடுத்தது சப்த ஆதீன் விஷயான் அந்நே இந்திரியாக்னிஷு யுஹ்வதி. வேறு சில பேர் அவா என்ன பண்றாங்க பாருங்க. இந்த விஷயங்கள் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. காதுன்னு சொன்னா அது எதற்கு கிரகிக்கும்னா சத்தத்தை தான் கிரகிக்கும், சப்தம். ரூபத்தை கண்ணு, ரசனம்ங்கிறது நாக்குங்கிறது ரசத்தை. இப்படியாக ஒவ்வொன்றுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்திரியம்னா அந்த இந்திரியத்துக்கு ஒரு விஷயம். இவ என்ன பண்றா? சப்தாதீன் விஷயான், சப்தம் முதலிய அந்த விஷயங்களை இந்திரியங்கிற அக்னியிலே ஹோமம் பண்றா. இது என்னது புரியலையே? அதாவது என்ன பண்றாளா, இந்த சப்த காதை முன்னாடி சொன்னவா காதால சப்தம் கேட்கறது நிறுத்தினா. சையமம் பண்ணினானா என்ன அர்த்தம்? காது சப்தத்தை கேட்கறதா இயற்கை. இவா அதை தடுத்து நிறுத்தி சப்தம் கேட்க விடாம பண்ணிட்டான். கண்ணு வெளியில பார்க்கறது இயற்கை, அதனால அவ என்ன பண்ணினா அதை பார்க்க விடாம தடுத்தா யோகாபியாசம் பண்ணி. ஆனா இவா அப்படி பண்ணல. இவா என்ன பண்ணினா காதுக்கு கேட்கிற சப்தத்தை கேட்டுடுவோம், கண்ணால பார்க்கறத பார்த்துடுவோம். ஆனா சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல், சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்களை நாம கிரகிச்சுப்போம் இந்திரியங்கள்னாலே அப்படின்னு நியமத்தோட இருக்காது. இதுவே ஒரு யஜ்ஞம். இந்த நியமம் அவ பண்ணக்கூடிய ஒரு யஜ்ஞம். அதாவது கண்டபடி அதை கேட்கறது இதை கேட்கறது அதை பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் சாஸ்திரியமான ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டு சாஸ்திரியமான விஷயத்தை பார்த்துண்டு அப்படி தன்னுடைய இந்திரியங்களை உபயோகப்படுத்திட்டு இருக்காளே, இவாதான் இந்த 4வது இதுல சொன்னலாம். சப்த ஆதியின் விஷயான் அந்நே இந்திரியாக்னிஷு யுஹ்வதி. இப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இவா பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் இவாளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சாஸ்திரிய விஷயத்துல தன்னுடைய இந்திரியத்தை நியமித்து வச்சுக் கொண்டானா அப்ப என்ன ஆகும்? அந்த விஷயங்கள் இவாளுக்கு மேற்கொண்டு தப்பான ஒரு பலத்தை கொடுக்காது. அதனால இது ஒரு கோணம். அதே மாதிரி சர்வ ஆணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுஹ்வதி ஞான தீபிதே. இதுவும் நல்ல சொல்லப்பாங்க. சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணிக்க, இந்திரியங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள், பிராணங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள். அப்படின்னா என்னது? இந்திரியங்கள்னா நமக்கு தெரியும். அந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய கர்மாவை நம்ம கர்மானா அதை ஞானேந்திரியமா இருந்தா ஒவ்வொரு விஷயத்த தெரியப்படுத்துறது, அது செய்யற வேலை. கர்மேந்திரியம்னா அதுக்கும் வேலை, காலெல்லாம் நடக்கிறது, கைனா எடுக்கிறது, அப்படி வரிசையா அதுக்கும் காரியங்கள்லாம் இருக்கு, அது செய்யக்கூடிய கர்மாக்கள் இருக்கு. பிராண கர்மானா என்னன்னா அதை இவா சொல்லுவா பஞ்சகர்மாணி அப்படின்னா கொஞ்சனம் பிரசாரணம்
அதாவது இப்போ கைய விரிக்கிறது, அப்புறம் மூடுறது, இப்படி நீட்டுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் ஆகுஞ்சனம், பிரசாரணம், இதெல்லாம் பேரு. ஆகுஞ்சனம்னா சுருக்கிக்கிறது, பிரசாரணம்னா விரிச்சுக்கிறது. இதெல்லாம் பிராணனால்தான் நடக்கிறதா. இதெல்லாம் பிராண கர்மாணின்னு சார். அதாவது எல்லா கர்மாவும் எடுத்துக்கணும். இந்திரியங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் மாத்திரம் இல்லை, சரீரம் செய்யக்கூடிய கர்மாக்கள், பிராணம் செய்யக்கூடிய கர்மாக்கள், எல்லா கர்மாவையும் எடுத்துட்டு என்ன பண்றான்னா இது எல்லாத்தையும் ஒரு அக்னியில ஹோமம் பண்ணிவிடுறான். எந்த அக்னியில? ஆத்ம சஞ்சம யோகாக்னம் துஹ்வதி ஞான தீபிதே. ஆத்ம சஞ்சமஹா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறதே, இதுகள்லாம் தன் விஷயத்துக்கு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் அந்த யஜ்ஞம் இதுக்கு முன்னாடி சொன்னது. சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் வாக்கியமான விஷயங்களை இந்திரியத்தினாலே அவ கிரகிச்சுட்டு இருந்தான்னு இப்போ சொன்னோம் இல்லையா? இப்போ இவா என்ன பண்றானா, அந்த வழிக்கு போகல, இந்த இந்திரியங்கள் பிராணன் போக்குவரத்து எல்லாமே அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே அதை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக பிரயத்தனம். ஆத்ம சஞ்சம யோகாக்னம். ஆத்மனி சஞ்சமகாங்கிறது இதுவே யோகமா. சஞ்சமம்னு சொன்னா இந்த எல்லாம் ஒரே இடத்திலே ஒரே விஷயத்துல இருப்பதற்கு சஞ்சமம்னு பேர். ஆக ஆத்மாவிலேயே இவனுடைய எல்லா வேலையும், இவன் செய்யக்கூடிய அத்தனையும் அந்த ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு, அதுக்கு அதையே லட்சியமாக கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் ஆத்ம சஞ்சம யோகாக்னின்னு சொல்றது. அந்த ஆத்ம சஞ்சம யோகாக்னி தீபிதே, ஜொலித்து எரியறதான். எரியறதுக்கு எண்ணெய் வேணும் இல்லையா? விளக்கு எரியறதுக்கு. அப்போ எண்ணெய் ரூபத்துல எது உபயோகப்படுறது? தியான தீபிதே. தியானம் தான் அந்த ஆத்ம சஞ்சம யோகாக்னிய வளர்க்கக்கூடிய ஒரு எண்ணெயாக இருக்கான், வழக்குக்கு விடுற எண்ணெய் மாதிரி. அதாவது இந்த தியானம்னா விவேக தியானம். இவா ஆத்மானாத்ம விவேகங்கள்லாம் பண்ணி, அனாத்மாவில ஒன்றும் விஷயம் இல்லை, நாம அடைய வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்லை, இவாளுக்கு அதுல எல்லாம் வைராக்கியம் வந்துடுச்சு. ஆகையால இந்த சாதக்காலுடைய இந்திரியங்களோ மற்ற விஷயங்களோ பாக்கிய விஷயமாக அமையல. இவா செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களும் இவாளுக்கு ஆத்ம தரிசனம், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்றதுக்கே உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. அந்த மாதிரி இவா ஹோமம் பண்றதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசமாக எரியறதுக்கு சாதனமா இருக்கிறது என்னன்னு சொன்னா விவேக ஞானமா. இந்த விவேக ஞானத்தினாலே எரியக்கூடிய ஆத்ம சஞ்சம யோகாக்னிங்கிற அந்த அக்னியிலே எல்லா கர்மாவையும் ஆகுதி கொடுத்து விடுறா இவா. அப்படின்னா என்ன? இவா நிதித்தியாகம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். எல்லா கர்மாவையும் இவ ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேற தனியா எதுலயும் பண்றது இல்லை. இதுலயே விலாபயம் பிரவிலாபயம். ஆக இந்த விதத்துல பார்த்தோம்னா வேதாந்தாபியாசம் பண்ணி மனனம் பண்ணி மேற்கொண்டு நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இவா எந்த கர்மாவையும் பண்ண விடுறதுல இந்திரியங்களோ அல்ல அந்த பிராணனோ எந்த கர்மாவுக்கும் இடம் கொடுக்காம ஆத்மாவிலேயே அதை நிலைச்சு நிற்கும்படியாக செஞ்சிருக்கா. அதுக்கு உபயோகப்படுறது இவாளுக்கு ஏற்பட்ட விவேக விஞ்ஞானம். இந்த ஞானத்தினாலே பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம சஞ்சமங்கிற அந்த யோகாகினியில இதை எங்க ஆகுத்தி கொடுக்குறா? இதுவும் ஒரு யஜ்யம் தான். சில வாஸ்தவத்துல முதல்ல சொன்னது ஒண்ணுதான் நிஜ யஜ்யம். பாக்கியெல்லாம் இதுவும் யஜ்யம் அதுவும் யஜ்யம்னு சொல்லி கௌரவமாக ஸ்தோத்திரத்துக்காக சொல்லப்பட்ட யஜ்யங்கள். 27வது ஸ்லோகம் வரையில் ஆயிடுத்தோம். இதுக்கு மேல உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.